நமது கலாச்சாரம், நமது பண்பாடு எப்போதும் நம்முடன் நீடித்து இருக்கும். பாரத தேசத்தின் மகோனதமான புராண இதிகாசங்களை முழுமையாக அறிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் திலக். A wide range of LED lights for indoor and outdoor use. GR Lights make India bright. Krishna, Krishna, Hare Krishna, Hare Hare. सच्चिदानन्दरूपाय विश्वोत्पत्त्यादिहेतवे तापत्रयविनाशाय श्रीकृष्णाय वयं नमः. श्रीकृष्ण गोविन्द हरे मुरारे, हे नाथ नारायण वासुदेव. हरे कृष्ण राधे कृष्ण राधे राधे कृष्ण कृष्ण हरे नाथ राधे कृष्ण राधे ஸ்ரீ கிருஷ்ண பகவான் இந்த பூமியிலே சாதாரண மனிதனாக வந்து சாகசம் நிறைந்த பல லீலைகள் புரிந்தார். ஒரு நாள் வானிலிருந்து பூமியை நோக்கி அற்புதமான அதிசயமான ஒளி ஒன்று தோன்றியது. அந்த ஒளியின் விளைவால் உலகத்திலே பல நிகழ்ச்சிகள் நிகழ்ந்தன. அதுபோல ஸ்ரீ கிருஷ்ணன் தன் பண்டைய நாள் தோழன் அர்ஜுனனை முதலாக சந்திக்கும் ஒரு நேரமும் நெருங்கியது. பகவான் ஸ்ரீகிருஷ்ணனுக்கு நன்றாகவே தெரியும், தன் நண்பன் அர்ஜுனனை சந்திக்கப் போவது திரௌபதியின் சுயம்வர மண்டபத்தில் என்பது. இந்த திரௌபதி உண்மையில் சாதாரண மானிட பெண் அல்ல, மகத்தான ஒரு தெய்வ கன்னி. அவள் யாககுண்டத்தில் பிறந்தவள். ஸ்ரீ கிருஷ்ணன் திரௌபதிக்கு ஆபத்திலே ஆதரவளித்தார், பாசமிகுந்த ஒரு அண்ணனைப் போல. இந்த திரௌபதிக்கு துன்பம் வரும் நேரங்களில் உடனே தன் உதவிக்காக அவள் ஸ்ரீ கிருஷ்ணனைத்தான் மனமுருகி கூப்பிடுவாள். கூப்பிட்டவுடன் ஸ்ரீ கிருஷ்ணன் அவளை காக்க, கை கொடுக்க,
மற்ற பணிகளையெல்லாம் உதறிவிட்டு தக்க நேரம் பார்த்து அங்கு வருவார். செல்ல தங்கை திரௌபதியை நினைத்துக் கொண்டிருக்கும் கிருஷ்ணன், ஸ்ரீ கிருஷ்ணனையே நம்பிக்கொண்டிருக்கும் திரௌபதி. இந்த சகோதர பாசம் தெய்வீகமானது. புராணம் பேசுகிறது ஐம்பெரும் கன்னியர்களின் வர்ணனைகளை. அந்த கன்னியர்களை அது மங்கையர் திலகங்கள் என்கிறது, நம் வணக்கத்துக்குரியவர்கள் என்கிறது. திரௌபதியை அத்தகைய பெருமைக்கு உரியவள் என்கிறது, அவர்களை பஞ்ச கன்னியர்கள் என்கிறது. அகல்யா திரௌபதி தாரா குந்தி மந்தோதரி ததா பஞ்சகன்யா ஸ்மரேன் நித்யம் மகாபாதக நாசனம். இப்பஞ்ச கன்னியர்களை நாம் பொழுது விடியும் போது நினைத்தால் பண்ணிய பாவங்கள் மறைகின்றன. முதலில் அகல்யை, அதாவது கௌதம முனிவரின் மனைவி. இரண்டாவது திரௌபதி. இவள் பாண்டவர் ஐவரின் இல்லத்தரசி. இவள்தான் தாரா, வானர அரசன் வாலியின் துணைவி. மகாராணி குந்தி, பாண்டு மன்னனை மணந்த மகராசி. ஐந்தாவது மந்தோதரி, இலங்கேஸ்வரன் ராவணனின் பட்டத்தரசி. இந்த பஞ்ச கன்னியர்களை பொழுது விடியும் போது நினைத்தால் பாவங்கள் விலகுகின்றன. இவர்கள் ஐம்பெரும் கன்னியர்கள். பொதுவாக திரௌபதியின் விசேஷ தகுதி என்ன என்றால், இறைவன் பரபிரம்மமான பிரபு ஸ்ரீ கிருஷ்ணன் அவளை அன்பு தங்கையாக மதித்து அவளை காக்கும் கடமையை தன் பொறுப்பாக்கிக் கொண்டார். அறநெறி தெரிந்த ஐவர், யுதிஷ்டிரன், பீமன், அர்ஜுனன், நகுலன், சகதேவன். பாண்டவர் ஐவரும் வீரத்தின் விளக்கங்கள். ஒருவரை ஒருவர் மிஞ்சும் வலிமை உள்ளவர்கள். பாண்டவர்கள் தேவர்களின் குழந்தைகள். பாவம், திரௌபதி துயில் உரியப்படுகையில் இந்த வீர திலகங்கள் வெறும் மரம் போல இருந்தார்கள். இது நெறிதானா? இது முறைதானா உங்களுக்கு? நான் படும் பாட்டை பார், திரௌபதியை காக்க வாராய் கண்ணா. மணிவண்ணா, பெண்ணுக்கு இப்படி ஒரு அநீதியா? ஐயோ! அப்போதும் அவளுக்கு கிருஷ்ணன்தான் உதவிக்கரம் நீட்டி காப்பாற்றினார். திரௌபதி பிறந்த கதை கூட மிக விந்தையானது. திரௌபதியின் தகப்பனார் துருபத மன்னன். அந்த குரு துரோணாச்சாரியார் பிள்ளை பிராயத்தில் கல்வி கற்றது ஒரே குருவிடத்தில். அவர்கள் இருவரும் இணைபிரியாத நண்பர்கள்.
முடிந்தது. காலங்கள் கடந்தன. இருவரும் வளர்ந்தனர். துருபதன் பாஞ்சால மன்னனானான். குற்றவாளிகளுக்குரிய தண்டனை கொடுத்துத்தான் தீர வேண்டும். 2 வருட சிறை தண்டனை இவர்களுக்கு. இவர்களை இழுத்துச் செல்லுங்கள். இந்த பிராமணனுக்கு என்ன வேண்டும்? இவர் சொல்கிறார் இவர் தம்முடைய பழைய நண்பர் என்று. விஷயம் என்னவென்று கேட்டால் என் நண்பரிடம் சொல்லுகிறேன் என்கிறார். நண்பனா? இந்த மன்னனுக்கா? நிஜம்தான், நண்பன்தான். நாம் மிக பழைய நண்பர்கள். மறந்து விட்டாயா? நீ மறந்து போயிருப்பாய். பிள்ளை பருவ கதை. நண்பா, உனக்கு நினைவாற்றல் குறைவு. அப்படி நீ நினைப்பது போல் நான் இல்லை. ஆம், நீ பொய்யை நம்ப வைக்க முயற்சி செய்கிறாய். பொதுவான பண்பு கூட உனக்கு இல்லை. ஒரு அரசனிடம் எப்படி பேசுவதென்று கூட தெரியவில்லை. மரம் போல் நிற்கிறாய். அவையிலே வந்து அரசரிடம் பேசுவதற்கும் ஒரு மரபு இருக்கிறது. இருக்கலாம். ஆனால் மன்னா, நண்பர்களுக்கிடையே மரபுகள், மரியாதைகள் தேவையில்லை. நாம் பிள்ளை பிராயத்து நண்பர்களாயிற்றே. நீ மறந்து போயிருக்கலாம். குரு ஆசிரமத்தில் நாம் ஒன்றாக படித்தோம். ஒருவருக்கொருவர் உணவூட்டிக் கொண்ட அந்த நாட்கள். நான் உன்னை நீராட்டுவேன், நீ என்னை நீராட்டுவாய். பெயரை சொன்னால் ஞாபகம் வரும். என் பெயர் துரோணன் என்பார். பள்ளி நாட்களில் மாணவன் எப்படி எப்படியோ நடந்து கொள்வான். அவன் வளர்ந்த பிறகும் அப்படியே இருப்பானா? இல்லை. வயது வளர வளர உலகம் புரிகிறது, பார்வை விரிகிறது. ஆனால் நீ அந்த பள்ளி நாளை பற்றியே இப்போதும் பேசுகிறாய். நட்புக்கு ஒரு தராதரம் உண்டு. நட்பு ஒரு பரதேசிக்கும் மன்னவனுக்கும் இல்லை. போகட்டும். உன் தேவை உன்னை இப்படியெல்லாம் பேச வைத்திருக்கிறது. என்னிடம் கையேந்தி நிற்கிறாய். கேட்கலாம். கேட்பதை அப்படியே கொடுத்து பழக்கம். இல்லை என்று சொல்லி பழக்கம் இல்லை. ஏழை பிராமணனே, உன் பசி தீர்த்துக் கொள்வதற்கு தேவைகளை கேட்டு அதை பெற்றுக்கொள். எது வேண்டுமானாலும் எடுத்துக்கொள். எல்லாம் வேண்டுமானாலும் எடுத்துக்கொள். இல்லை அரசே, தானம் பெறுவதற்காக இந்த மாளிகைக்கு நான் வரவில்லை. ஒரு நண்பனைத்தான் பார்க்க வந்தேன். ஆனால் நட்புக்கு பொருள் இங்கே பொருளால் விளக்கப்படுகின்றது. புனிதமான நட்பு என்பது இதயமற்ற உனக்கு தெரியாது. இந்த உன் அலட்சியம் அப்படியே உன்னை குப்புறத் தள்ளப் போகிறது. அன்று இந்த நண்பன்தான் உதவுவான். சபிக்கிறான். நீ நினைப்பது போல் நான் இல்லை. நீ பொய்யை நம்ப வைக்க முயற்சிக்கிறாய். பொதுவான பண்பு கூட உனக்கு இல்லை. ஒரு அரசனிடம் எப்படி பேசுவதென்று கூட தெரியவில்லை. மரம் போல் நிற்கிறாய். அவையிலே வந்து அரசரிடம் பேசுவதற்கு ஒரு மரபு இருக்கிறது. பள்ளி நாட்களில் மாணவன் எப்படி எப்படியோ நடந்து கொள்வான். அவன் வளர்ந்த பிறகும் அப்படியே இருப்பானா? இல்லை.
வயது வளர வளர உலகம் புரிகிறது, பார்வை விரிகிறது. ஆனால் நீ அந்த பள்ளி நாளை பற்றியே இப்போதும் பேசுகிறாய். நட்புக்கு ஒரு தராதரம் உண்டு. நட்பு ஒரு பரதேசிக்கும் மன்னவனுக்கும் இல்லை. துருபதன் அவையிலே தான் பட்ட அவமானத்தின் வேதனை துரோணரின் மனதிலே புண்ணாகி புறையோடி பழுத்துக் கொண்டிருந்தது. பொறுத்துக் கொண்டிருந்த அவர் பாண்டவர்களுக்கு தான் அளித்த பயிற்சி முடிந்ததும் அவர்களிடம் அவர் கேட்ட குரு தட்சணை என்ன தெரியுமா? மாணவர்களே, நான் கேட்கும் குருதட்சணை பாஞ்சால அரசன் அகந்தை பிடித்த துருபதனை போரிலே வென்று உயிரோடு சிறைபிடித்து என் முன்னே நிறுத்த வேண்டும். குருதேவா, நான் உறுதி கூறுகிறேன். நான் அந்த பாஞ்சால அரசன் துருபதனை போரிலே வென்று சிறைப்பிடித்துக் கொண்டு வந்து உங்கள் காலடியில் இன்றே வீழ்த்துகிறேன். இதை நான் செய்ய தவறினால் உடனே இந்த வில்லை ஒடித்து உங்கள் காலடியில் போடுவேன். உயிருள்ளவரை மீண்டும் இந்த வில்லை தொடவே மாட்டேன். என்னை வாழ்த்தி அனுப்புங்கள் குருதேவா. உன் எண்ணம் போல் நடக்கும். வாழ்க அர்ஜுனா, வாழ்க. போரிலே வில்லால் வரலாறு படைக்கும் திறமையில் பரசுராமரை தவிர வேறு யாரும் இருந்ததில்லை. அர்ஜுனா, உன் போன்ற ஒரு மாவீரன் என் மைந்தனாய் இருந்தால் இவன் இந்த அண்டம் அனைத்தையும் கட்டி ஆளுவான். மன்னா, நீ போரிலே தோற்றுவிட்டாய். இனி நாடும் உன் மக்களும் என் ஆதிக்கத்துக்கு உட்பட்டு விட்டார்கள். உண்மைதானா இது? மன்னா, எனக்கு உன் நாடு முழுதும் தேவையில்லை. அதில் பாதியைத்தான் நான் என்று கேட்கிறேன். மீதி உள்ள நாட்டை திரும்ப தருகிறேன். சம்மதம் தானே?
இதன் கருத்து புரிகிறதோ? நாட்டின் சரிபாதி ஆட்சி என் பங்கு, மீதி சரிபாதி ஆட்சி உன் பங்கு. இன்று இருவரும் அரசர்கள், சரிசமம். பரதேசி நம்மில் யாரும் இல்லை. இனிமேல் நண்பா என்று கூப்பிட்டுக் கொள்ளலாமா? துருபதா, உன்னை நண்பா என்று கூப்பிடும் ஆசை எனக்கு இருக்கிறது. அப்படி அழைக்க தயங்காதே நண்பா. அர்ஜுனனிடம் தோற்றதில் எனக்கு நாணமேதும் இல்லை. உன்னிடம் பயின்றவன் உலகப் புகழ் வீரன் அவன். மன்னித்து விடுந்த மமதை கொண்ட துருபதனை துரோணா, மனதார மன்னித்து விடு. இல்லை துருபதா, இல்லை. நண்பர்களுக்கிடையே மன்னிப்பென்ற பேச்சே இல்லை. போர்க்களத்தில் அர்ஜுனனை வைத்து உன்னை வீழ்த்தியது மீண்டும் நம் நட்பினை புதுப்பித்துக் கொள்ள வேண்டும் என்ற பேரார்வத்தில். ஆகையால் நண்பா, என்னை மன்னித்து விடு. அர்ஜுனா, நீ பயன்படுத்திய அஸ்திரத்திலிருந்து பெரிய நண்பனை விடுவித்து விடு. உங்கள் ஆணை குருதேவா. நண்பா, குருபத மன்னா, நீ போரிலே தோற்றுவிட்டாய். இனி உன் நாடும் உன் மக்களும் என் ஆதிக்கத்துக்கு உட்பட்டு விட்டார்கள். உண்மைதானே இது? ஆனால் எனக்கு உன் நாடு முழுவதும் தேவையில்லை. எனக்கு உன் நாட்டில் பாதி போதும். மீதி பாதியை உனக்கு திருப்பி தருகிறேன். இப்போது ஏற்றுக்கொள்கிறாயா? நாம் இருவரும் சமம் என்று, நாம் இருவரும் சமம் என்று, நாம் இருவரும் சமம் என்று. யாஜி முனிவரே, உபயாஜி முனிவரே, தாழ்வணிந்து வேண்டுகிறேன். எனக்கு சந்தான வேள்வி மூலமாக 2 குழந்தைகள் வேண்டும். ஒரு மகன், ஒரு மகள். மகன் என்பவன் துரோணாச்சாரியரை யுத்தத்தில் கொன்று பட்ட அவமானத்தை துடைக்க வேண்டும். என் மகள் என்பவள் அவள் கணவனாக அர்ஜுனனை போன்ற வல்லமை படைத்தவனை, சிறந்த வில்லாளியை அடைய வேண்டும். மாமுனிவர் யாஜியும் உபயாஜியும் சிறந்த தபோதனர்கள். அவர்கள் இருவரும் துருபத மன்னன் சந்தான வேள்வி நடத்த வேண்டும் என்று கேட்டதற்கு இணங்க அவன் ஆசை நிறைவேற அந்த வேள்வியை நடத்தினார்கள். ஏ துருபத மன்னா, இந்த ராஜகுமாரன்
உன் குலத்தின் பெருமைக்கு மேலும் பெருமை சேர்ப்பான். நீ விரும்பியபடி இந்த மாவீர மைந்தனின் பிறப்பு துரோணரை கொல்வதற்காகவே ஏற்பட்டது. அதுபோல் உன் மகளின் பிறவிக்கும் ஒரு சிறப்பு இருக்கிறது. மன்னா, இந்த திவ்ய கன்னிகை தேவலோகம் தந்த மகத்தான மங்கை. இவள் முன்பிறவியில் 5 இந்திரர்களுக்கு இந்திராணியாக இருந்தவள். இவளுடைய பிறப்பு இந்த பூமியிலே அகந்தையும் அரக்க குணமும் கொண்ட சத்திரியர்களை அழிக்கவே ஏற்பட்டது. அரசகுல வழக்கப்படி மன்னன் துருபதன் திரௌபதியின் சுயம்பரத்தை நடத்தினான். இந்த சுயம்பரத்திற்கு ஆர்யாவர்த்தத்தின் அநேக அரசர்கள் வந்தார்கள். ராஜா பகதந்தன், சேகிதானன், சிசுபாலன், கர்ணன், ஜராசந்தன், துரியோதனன், சல்லியன், சகுனி முதலானோர். அது மட்டுமா, பாண்டவர் 5 கூட அந்த அவையிலே அந்தணர் வேஷத்தில் அமர்ந்திருந்தனர். இந்த சுயம்பரத்திற்கு மன்னன் துருபதன் விசேஷ அழைப்பு அனுப்பியிருந்தார் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணனுக்கும் பலராமனுக்கும். துவாரகை மன்னர் ஸ்ரீ கிருஷ்ணருக்கு ஜெய்! 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 துவாரகை மன்னர் ஸ்ரீ கிருஷ்ணருக்கு பலராமண்ணா, ஓ, இவர்தான் ஸ்ரீகிருஷ்ண. அண்ணா, இவரைத்தானா நம் அன்னை பகவான் என்று சொன்னது? இவரைத்தான். பரபிரம்மம் என்று சொல்லப்படும் பகவான் ஸ்ரீகிருஷ்ணனை நேரில் காணும் வாய்ப்பு இன்று கிடைத்தது. அகக்கண்களாலே அன்னை இவரை பார்த்து எத்தனை பக்தி செலுத்துகின்றார். அன்னையின் ஈடுபாடு தவறான இடத்தில் லயித்ததுமில்லை, அவர்கள் சொன்னது எப்போதும் பொய்யானதும் இல்லை. இப்படி ஒரு அன்னையை பெற்றது நம் அதிர்ஷ்டம்தான். என்றுமே நம் அன்னையினுடைய வார்த்தைகள் சத்தியத்தின் எதிரொலி. நம்புங்கள் ஸ்ரீ கிருஷ்ண பகவானை. இதயபூர்வமாக நாம் அவர் திருவடிகளை வணங்குவோம். நாம் மனமாற அவரை கும்பிட்டால் அவர் ஏற்பாரா? ஏற்பார். ஸ்ரீ கிருஷ்ணா போற்றி.
பகவான் ஸ்ரீ கிருஷ்ணன் தன்னை கண்ட பரவசத்தில் மெய்மறந்த அர்ஜுனனுக்கு அவர்கள் இருவரும் முற்பிறவியில் நர நாராயணர்களாக இருந்ததை தன் அருள் ஒளியால் உணர்த்தினார். மகள் திரௌபதியின் சுயம்பரத்துக்காக வருகை தந்துள்ள அரசர்களையும் மாமன்னர்களையும் பாஞ்சால நாட்டு மன்னவன் நான் வரவேற்கிறேன். இந்நிகழ்ச்சிக்கு சிறப்பு விருந்தினராக பலராம ஸ்ரீ கிருஷ்ணர்கள் வந்திருக்கிறார்கள். அவர்களையும் நான் வரவேற்கிறேன். இளவரசன் திருஷ்டத்யும்னன் இங்கே நடக்க இருக்கும் நல்ல நிகழ்ச்சிகளை பற்றிய விவரங்களை மாமன்றத்திலே அறிவிப்பான். ஆர்யாவர்த்தத்தின் கௌரவமிக்க மன்னவர்களே, சிறப்பு வருகை தந்த மன்னவரே, நான் சொல்வதை கேளுங்கள். என் பூசனைக்குரிய தந்தை பாஞ்சால நாட்டின் அரசர் மன்னர் துருபதர் என் சகோதரி திரௌபதிக்காக சுயம்பர மன்றத்தை கூட்டியிருக்கிறார். என் சகோதரி ராஜகுமாரி தனக்குரியவனை தேர்ந்தெடுப்பாள், நாங்கள் வைத்திருக்கும் விற்போட்டியிலே வென்றவரை. அதற்காக இந்த அவையில் 5 அம்புகள் வைக்கப்பட்டிருக்கின்றன. சிறந்த வில் தேர்ச்சி உள்ளவர் இந்த 5 அம்புகளால் மேலே சுற்றிக் கொண்டிருக்கும் வளையத்தின் ஊடே தெரியும் மீனின் கண்ணிலே இதை எய்தல் வேண்டும். என் அன்பு சகோதரி வென்றவர் கழுத்திலே மாலை சூட்டுவாள். நாங்கள் வைக்கும் 2வது நிபந்தனை, இதில் கலந்து கொள்ளும் யாரும் இதற்கென்று அமைக்கப்பட்ட குளத்தில் உள்ள எண்ணெயிலே தெரிகின்ற மீனின் நிழலை பார்த்து அடிக்க வேண்டும். இளவரசன் திருஷ்டத்யும்னன் எமது நிபந்தனைகளை சொன்னான். வந்திருக்கும் மன்னவர்கள் நிபந்தனைப்படி திறமை காட்டி சுயம்வரத்தை நிறைவு செய்ய வேண்டும். இது எனது வேண்டுகோள். போட்டி ஆரம்பிக்கட்டும். கண்ணா, புறப்படும் போது சொன்னாய் பாண்டவர்களை இங்கே சந்திக்கலாம் என்று. சற்று பொறுமையா இருங்கள். பாண்டவர்கள் இங்குதான் இருப்பார்கள். நேரம் பார்த்து வருவார்கள்.
வெல்க மருகனே, வெல்க. கௌரவ குலத்து செல்வர், வீரமிக்கவர், அஸ்தினாபுர அரசர் திருதராஷ்டிரரின் திருமகன் துரியோதனன். மருகனே, ஜராசந்தரே, நடத்துங்கள். மகதத்தின் மாண்புமிக்க மன்னவர், ஆற்றல் மிக்கவர் மன்னவர் ஜராசந்தன். மகத மன்னர் ஜராசந்தருக்கு ஜெய்! மகத மன்னர் ஜராசந்தருக்கு ஜெய்! மகத மன்னர் ஜராசந்தருக்கு! மகத மன்னர் ஜராசந்தருக்கு! பலராமண்ணா, அதோ ஜராசந்தனுக்கும் ஆசை விடவில்லை. பார்ப்போம் கிருஷ்ணா. அங்க தேசத்தின் அரசர்
அஸ்தினாபுரத்து யுவராஜர் துரியோதனனின் அருமை நண்பர் மன்னர் கர்ணன். வாழ்க அங்கராஜரே வாழ்க! எமது மதிப்பிற்குரிய க்ஷத்திரிய அரசர்களும் அந்தண பெருமக்களும் நிறைந்த சபை முன் பாஞ்சாலி தேரோட்டி மகனை மாலையிடுவதை நிராகரிக்கிறேன். வாழ்க. எதை இப்படி வாழ்த்துகிறாய் கிருஷ்ணா? அவன் வீரத்தை. வீரமிருந்தும் விதி விளையாடிவிட்டதே. மன்னா துருபதா, நான் போற்றும் நண்பனை திரௌபதி அவமதித்தாள். கர்ணன் அங்க தேசத்துக்கு அரசன். அந்த நிலையிலே இந்த சுயம்பரத்தில் பங்கேற்க அவன் தகுதியுள்ளவன் தான். இல்லை நண்பா, திருமணத்துக்கு தகுதி இரு உள்ளமும் ஏற்க வேண்டும். திரௌபதிக்கு ஏற்பு இல்லை என்றால் எப்படி நான் மாறுபட்ட கருத்துடன் இல்லறத்தை நடத்துவது? மாவீரன் கர்ணன் சொன்ன மொழிகளுக்கு என் பாராட்டு. சாத்திரம் கூட பெண்ணின் விருப்பத்தை கேட்ட பின் முடிவு செய் என்கிறது. चरितं गुणानुवादं तत्प्रेरणा अहं करोमि मम भावगीतं हृदयस्य प्रीतं त्वद्पद्मपादे समर्पयामि। हरे राम 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 हरे हरे, हरे कृष्ण 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 हरे कृष्ण। कृष्णा